நம்ம எண்ணங்களில் எதை அதிகமாக விதைக்கிறோமோ, என்ன மாதிரி எண்ணங்களை நம்ம திரும்ப திரும்ப நம்ம கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வரமோ, அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தினமும் லைஃப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அது மூலமாக என்னென்ன உணர்வுகள் வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, இல்லை எந்த விதமான தொழில் பண்ணிருந்தாலும் சரி, ஒரு நார்மலாக ஒரு டேயில் சந்தோஷம் இருக்கும், கோவம் இருக்கும், துக்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும். உங்களோட உணர்வுகள் அப்படின்றது எப்பவுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஒரே மாதிரி உணர்வு வந்து நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். மாறி மாறி நம்மளுடைய வேலைகளுக்கு தகுந்தாற் போல், நம்மளோட எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தாட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு நேரங்களில் நம்ம யோசிக்கிற விஷயங்கள், நீங்கள் நைட்டில் போய் தூங்கும்போது அதை உங்கள் கான்ஷியஸில் கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே இருக்கும்போது அதோடய நீங்கள் போய் தூங்குனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த டேயை நீங்கள் வந்து டைஜஸ்ட் பண்ணுறீங்க, அந்த உணர்வுகள் டைஜஸ்ட் பண்ணுறீங்க, திரும்பவும் அடுத்த நாள் அதையே தான் விதைக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது, இந்த விஷயங்களை எப்படி கொஞ்சமாவது குறைச்சிக்கலாம், நமக்கு நேர்மறை எண்ணங்கள் எப்படி அதிகமாக வர வைக்கிறது, ஒரு நாளை வந்து எப்படி நான் பீஸ்ஃபுல்லாக பார்க்குறது அப்படின்னா, ஒரு நாள் முடிச்சுட்டு நீங்கள் போய் தூங்க போகிறீங்க அன்றைக்கி அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்மள நிறைய பேர் டிவி பார்த்துட்டோ, இல்லை மொபைல் யூஸ் பண்ணிட்டோ, இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டோ, இல்லை கடைசி ஒரு பாட்டு கேட்டோ, படம் பாட்டோ தூங்க போகிறோம். நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு கூட, இன்கேஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன நோட் எடுத்து அன்னைக்கு நாளில் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை தேடி எழுத பாருங்கள். சில பேர் சொல்லலாம், எனக்கு வந்து இன்றைக்கி நாள் வந்து சுத்தமாக சரியில்லை, எனக்கு வந்து வேர்ஸ்ட் டேன்னே சொல்லலாம். அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த வேர்ஸ்ட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க. அந்த நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு நன்றின்னு எழுதுங்க. இது மாயாஜாலம் இல்லாட்டி அந்த மேஜிக் புக் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த புக்கில் இது Day 2 ப்ராக்டிஸ். ஆனால் அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் செஞ்சீங்க, தினமும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு 5 நிமிஷமாவது அன்றைய நாளில் நடந்த விஷயங்களை மட்டும் யோசித்து, அதில் உங்களுக்கு எது நல்லது நடந்தது, உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எது நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, எது நீங்கள் நினச்ச மாதிரி போச்சோ அந்த விஷயங்களை தேடி நன்றி சொல்லுங்கள். இந்த விஷயம் எனக்கு சரியாக போச்சு, அதுக்காக நன்றி. இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்காக நன்றின்னு நன்றிகளை தேடி அன்றைக்கி நைட் எழுதிட்டு படுத்திங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இருந்த அந்த கம்ப்ளைனிங் மைண்ட் செட், அதாவது ஒவ்வொன்றையும் குறை சொல்கிறது, ஒவ்வொருக்காகவும் கோவப்படுறது, அந்த எதிர்மறையான உணர்வுகள்னு சொல்லுவோம் இல்லையா, சந்தோஷம் தவிர உங்களுக்கு நடக்கிற எல்லா உணர்வுகளுமே எதிர்மறை உணர்வுகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக யோசிச்சிருந்தா கூட அவ்வளோ கம்ப்ளைனிங்கோடு நீங்கள் போய் தூங்காமல் கொஞ்சம் நன்றி எழுதும்போது உங்கள் கான்ஷியஸ் நல்ல விஷயங்களை தேடுறதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு தொடர் பயிற்சியாக வச்சுக்கோங்க. பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப், இனிமேல் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா லைஃப்பில் நடக்கிற நிறைய சின்ன சின்ன கஷ்டங்கள், குழப்பங்கள்லாம் மைண்டில் வரும் இல்லையா, அது ஒரு 50% கம்மியாகும். ஸோ இதை இன்னிலிருந்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர். என்ன வேறு விஷயங்கள் ஆட் பண்ணுறீங்க நைட்டில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எப்படி எழுதணும்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் எப்படி அந்த கிராட்டியூட் எழுதுறீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாற்றம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்மிடியேட்டாக வித்தின் 4-5 டேஸ்லேயே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற இந்த மூமெண்ட் நீங்கள் எல்லோரும் எந்த விஷயத்துக்கு நன்றியோடு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுவே உங்களோட நன்றி எழுதுகிற பயிற்சிக்கான தொடக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.